நகைச்சுவை நடிகர் காலமாயிருக்காரு. நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் அப்படின்னு கேட்ட உடனே, திரையுலகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னதான் ஆச்சு? அவர் லைஃப்ல நடந்தக்கூடிய விஷயங்கள், என்ன கடைசியா நடந்தது? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு காணொளியில பார்ப்போம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு ஃபீல்டுக்குள்ள வந்தாரு. அது, இது, எது அப்படிங்கிற ஒரு சூப்பரான புரோகிராம் விஜய் டிவில உச்சகட்டத்துல இருந்த புரோகிராம். அதுல ஒரு காமெடியன்ஸ்க்கெல்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு குடுப்பாங்க. ராமர், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் அதுல வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து அசத்துன ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்கள். ரோபோ சங்கர், வடிவேல் பாலாஜி அப்படிங்கிற மாரி நெறைய பேர் இருந்தாலுமே, ரோபோ சங்கருடைய கதாபாத்திரம், விஜயகாந்துடைய கேரக்டர் எடுத்து பண்ணக்கூடிய விதம், இது எல்லாமே செப்பரேட்டா ஒரு ஃபேன் பேஸையே வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதிலிருந்து முன்னேறி, முன்னேறி ஒவ்வொரு படங்களா நடிக்க ஆரம்பிச்சு மேல வந்தாரு. அதிலயும் குறிப்பா மாரி அவருடைய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலுமே அந்த படத்துல ஒரு பீக் லெவல்ல பேசப்பட்டாரு. அத தொடர்ந்து மாரி 2 நெறைய படங்கள் பண்ணாரு. விஸ்வாசம் பண்ணாரு நம்மளால பார்க்க முடிஞ்சது. தனித்துவமா ஏகப்பட்ட படங்கள் பண்ணாரு. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட படங்கள் அப்படிங்கிறது வரிசையா வந்துட்டு இருந்தப்போ, ஒரு சில நல்ல நல்ல படங்கள் அவர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண படங்கள தாண்டியும் நல்ல படங்கள்ல அவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்துட்டு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எல்லாரையுமே சிரிக்க வச்சாரு. ஒரு 2 இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர பத்தி தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, மஞ்சக்காமாலைனால உடல் இளைத்தது தான். எப்படி எப்பவுமே நல்லா பல்கா ஆள் வந்துட்டு ஒரு காமெடியன் கதாபாத்திரத்துக்கு எப்படி இருப்பாரோ, அப்படி இருந்தக்கூடிய ஒரு மனுஷன் தான். அவரு வந்துட்டு இளைச்சு போனாரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்து கியூர் ஆயி வரணுங்கிற மாரி எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சடனா மறுபடியும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து க்ரோ ஆயி வந்தாரு. ஸோ மறுபடியும் ஒரு சில நாட்கள் திரையுலகத்தில வந்துட்டு வியக்க வச்சாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஏகப்பட்ட ஃபங்ஷன்ல வந்துட்டு நல்லா காமெடியாவெல்லாம் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இத தொடர்ந்து நேற்றைய தினம் படப்பிடிப்பு தளத்தில மயங்கி விழுந்ததா சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிற மாரி தெரியல. மஞ்சள் காமாலையோட தீவிர பிரச்சனையினால தான் இப்படி ஆச்சுங்கிற மாரி சொல்றாங்க. உடனடியா ஹாஸ்பிட்டல்லயும் கொண்டு போய் வந்துட்டு அட்மிட் செய்யப்பட்டாங்க. ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப சீரியஸா போயிட்டுருக்கு. ஐசியூல இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவருக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியான தகவல் எல்லாமே மீடியால ரிலீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு காலையிலேயே நம்ம சேனல்லயே அப்டேட் அப்படிங்கிற மாரி பண்ணியிருப்போம். ஸோ இத தொடர்ந்து இன்றைய தினம் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 9 மணி அளவுல பார்த்தோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு நியூஸ் தலைய இடிய தூக்கி போடுற மாரி வந்துருச்சு. நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் நம்ம கூட இல்ல அப்படிங்கிற விஷயம் தான். காலமானார்ங்கிற விஷயம். மஞ்சக்காமாலை தான் ரீசனா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டியும் நம்ம கூட இல்லன்னுங்கிறது மிகப்பெரிய வருத்தம். சக காமெடியன்ஸ் ஆகட்டும், விஜய் டிவி நட்சத்திரங்களாகட்டும் எல்லாருமே அவங்களுடைய இரங்கல்கள தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையாலுமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் கைஸ். இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போறாங்க? அவங்க எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 46 வயசுல ஒரு நல்ல காமெடியன இழந்துட்டோம் அப்படிங்கிற மாரி எல்லாருமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல மனசார அவங்களோட ஃபேமிலிக்கு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியில பொண்ணு ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ், மனைவி எல்லார் மேலயுமே பிரியமா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே சிரிக்க வச்சாரு. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரையுமே அழுக வச்சுட்டு போயிட்டாருங்கிற மாரி தான் நெறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ரோபோ சங்கர் அவர்களுக்கு நம்ம சார்பா அவங்களுடைய ஃபேமிலிக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற மாரி நம்ம தெரிவிச்சுக்குவோம். ஸோ ரோபோ சங்கர் அவர்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ ரசிச்சிருக்கீங்க? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொளிய இதோட நான் முடிச்சுக்கிறேன்.